உயிரான 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 இயேசு, இன்னுயிரான இயேசு, இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் உயிர்க்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா. என் உயிரான 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 இயேசு, இன்னுயிரான இயேசு, இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக அந்த நாளை தொடங்கியிருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளுக்கு உயிர் மூச்சாக இருக்கிற தேவன் இந்த நாளையும் கூட நீ சந்தோஷமாக இரு, இந்த நாள் உன்னுடையதுன்னு நம்மளுடைய கரங்களில் எடுத்து கொடுத்துருக்காங்க குட்டீஸ். ஸோ நம்ம எப்பயுமே எதற்காகவும் எதை குறிச்சும் யோசிச்சுட்டு இருக்காம, எனக்கு உயிர் மூச்சாக என் ஏசப்பா இருக்காங்கல்ல, ஸோ என் லைஃப்பில் அது போதும், எனக்கு என்னுடைய சந்தோஷத்தின் நிறைவாக அது இருக்கும்னு நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருப்போம் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான வசனம். நமக்கு இந்த பாடல் வழியாக நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அது என்ன? என்னுடைய உயிரான இயேசு, என்னோட உயிர் மூச்சான இயேசுனா என்ன, எதை மீன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா? நம்மளுக்கு உயிர் மூச்சு தான் நம்மளுடைய லைஃப்க்குரிய ஆதாரம், அப்படி தானே குட்டீஸ்? உயிர் மூச்சு இல்லை அப்படின்னா நம்ம வேற. அப்போது அந்த உயிர் மூச்சு தான் ஏசப்பா அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க ஏசப்பாவை போய் அப்படின்னு ரொம்பவே நம்ம அதை ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிடணும். ஏன் அவர் நம்ம லைஃபுக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இந்த உயிர் மூச்சே அவர் நமக்கு கொடுத்தது தான். ஆதியில் நமக்கு தெரியும், தந்தை மகன் தூய ஆவியார் மூவரு இறைவனாக நம்மளிடத்துல இருக்கிறாங்க. அந்த தந்தை கடவுள் ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் அவங்கள உருவாக்கும் போது தன்னுடைய உயிர் மூச்சு அவங்களோட நாசிகளில் ஊதி தான் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க. அப்போது நம்ம இப்போ சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சுவாசமும் நம்மளுடைய தந்தை கடவுளிடத்துலேருந்து, மூவொரு கடவுளிடத்துலேருந்து, நம்ம ஏசப்பாட்டை இருந்து நமக்கு கிடைச்சது தான். அதனால தான் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உயிர் மூச்சு முக்கியமோ அதை உண்டாக்கி கொடுத்த, அதை நமக்காக கொடுத்த, அதுக்கு சொந்தக்காரராக இருக்கிற நம்ம ஏசப்பாவும் நம்ம லைஃப்பில் ரொம்பவே முக்கியம் குட்டீஸ். அவர் தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும், எண்டிங் கொடுக்குறதும் அவராக தான் இருக்கணும். எதுவுமே நம்ம கையில் இல்லைங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு அவரை மட்டும் இருக பற்றி பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எப்பயுமே நிறைவு தான் குட்டீஸ். இந்த நாள்லையும் நீதிமொழிகள் 16:3 அதை தான் நமக்கு சொல்கிறாங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு. நீதிமொழிகள் 16:3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கண்டிப்பாக நம்ம உயிர் மூச்சு அவர் தாங்கிறத நம்ம உணரும் போது, நமக்கு அந்த உயிர் மூச்சு இல்லைன்னா லைஃபே இல்லைங்கிறத நம்ம உணரும் போது நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆதாரம் அவர் தான் புரிஞ்சுக்கலாம். ஸோ குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுடைய மைண்டில் ஏசப்பா தான் இருக்கணும். இது நான் பண்ணா, இதை நான் பேசினா, நான் இப்படி ரியாக்ட் பண்ணால் ஏசப்பாவுக்கு இது பிடிக்குமாங்கிறத நம்ம யோசிச்சு தான் ரியாக்ட் பண்ணணும். அதோட நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய தாட்ஸ் எப்பயுமே அவருடைய பார்வையில் நிறைவானதாக அவர் நமக்கு நிரப்பி கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்டப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. எங்களுடைய செய்கைகளை நீங்கள் கண்காணிச்சிட்ருக்கீங்க, எங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அங்கீகாரம் கொடுத்துட்ருக்கீங்க டாடி. உங்களுடைய கரங்களில் இந்த நாளில், இந்த அதிகாலை பொழுதில் எங்களுடைய சிந்தனைகள், எங்கள் செயல்பாடுகள் ஒவ்வொன்று வரையும் 9 கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு விருப்பமானதை மட்டும் செய்கிறதுக்கு எங்களுடைய யோசனைகள் ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக எங்களை முழுவதுமாக நீங்கள் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும்படியாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.